हरिः ओम नमस्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोचन शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युत वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां रजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अण्णावयल् पुदुवैयाण्डाळरङ्गर्क्कु பண்ணு திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அசோகா குழும தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்குமே அடியேனுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மாதங்களிலே சிறந்த மாதமாகிய மார்கழி மாதத்தினுடைய 12ஆம் திருநாள் இன்றைய தினம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான மிகச்சிறந்த திவ்ய பிரபந்தம் திருப்பாவை. திருப்பாவையினுடைய 12வது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம். அன்றைய தினம் துவாரகையிலே துவாபர யுகத்திலே கோபிகைகள் பெற்ற கிருஷ்ணானந்தத்தை, கிருஷ்ண அனுபவத்தை நம்போன்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பிரபந்தம் இந்த திருப்பாவை. பாவை நோன்பு, காத்யாயனி விரதம், மார்கழி நீராடல் என்று பல பல பெயர்களாலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருப்பாவை, பாவை நோன்பு நம்போன்றவர்கள் அனைவருமே உய்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டாள் நாச்சியார் பரம கருணையுடனே இந்த பிரபந்தத்தை நமக்கு அருளி செய்து கொடுத்திருக்கிறார். பாசுரத்தை பார்ப்போம். கனைத்திளங்கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவழிய நின்று வாழ் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீவாய் திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் அப்படிங்கிறது இந்த 12வது பாசுரம். இந்த 12வது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் மிக அழகான ஒரு விஷயத்தை உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய தோழியை எழுப்புகின்றார் போலே சொல்லுகிறார். கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. கன்றுகளோடு கூட இருக்கக்கூடிய பசுவினங்கள் தங்களுடைய கன்றுகளை எல்லாம் நினைத்து
தங்களுடைய முளை வழியாகவே பாலை பெருக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த திருவாய்ப்பாடியிலே ஏராளமான பசுவினங்கள், பசு கூட்டங்கள் இருக்கின்றன, வள்ளல் பெரும் பசுக்கள். ஆகையினாலே இந்த வள்ளல் பெரும் பசுக்களை யாருமே பால் கறப்பார் இல்லை. அதனாலே தங்களுடைய கன்றுகளை நினைத்து அந்த பசுக்கள் எல்லாம் பாலை பெருக்கி கொண்டிருக்கின்றன. அந்த பால் வெள்ளம் போலே, கடல் போலே, பெரிய ஆறு போலே பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. அந்த பால் கடல் போலே பெருகி ஓடுகிறது. நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்பேற்பட்ட பார்க்கடல் போலே பாலை பெருக்கக்கூடிய பசுவினங்களை உடைய ஒரு பெரிய கோவலனுடைய தங்கையே, செல்வ செழிப்பிலே இருக்கக்கூடியவளே, உன்னை எழுப்புவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். தலைமேலே பனித்தலை வீழ. இந்த மார்கழி மாதத்தில் குளிரானது அதிகமாக இருக்கிறது. பனியானது எங்களுடைய தலை மீது விழுந்து கொண்டிருக்கிறது. இங்கே வீடு எல்லாம் பால் கடலாகிவிட்டது. பால் வெள்ளம் ஓடுகிறது. தலைக்கு மேலே பனி வெள்ளம் ஓடுகிறது. மனதிலே பக்தி வெள்ளம் இருக்கிறது. கண்ணனையே நினைத்து பக்தி வெள்ளத்திலே திளைத்திருக்கிறோம். ஆகையினாலே ஏதாவது ஒன்றை பற்றி தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்தோம். அப்பொழுது உன்னுடைய வாசல் கடை கிடைத்தது. உன்னுடைய வாசலை பற்றினோம். வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. சீதா பிராட்டியை கவர்ந்து சென்ற ராவணன், அந்த ராவணன் சீதா பிராட்டியை பிரித்ததினாலே, ராமபிரானிடத்திலே இருந்து பிரித்ததினாலேயும், அதற்கு மேலாக ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுத்ததினாலேயும், தன்னுடைய அடியார்கள் பக்கத்திலே துன்பம் ஏற்பட்ட காரணத்தினாலே ராமபிரானுக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது. ஆகையினாலே அந்த ராவணனை வென்றான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும். அந்த ராமபிரானுடைய பெருமைகளை எல்லாம் நாங்கள் பாடுகிறோம். நீயும் பாட வேண்டும். இந்த மார்கழி பஜனையில நீயும் சேர்ந்து கொள்ள வேண்டும். நீ வாய்திரவாய். இத்தனை முறை நாங்கள் சொல்லுகிறோம். நீ பதிலே பேசாமல் வாய் திறக்காமல் இருக்கிறாயே. இனித்தான் எழுந்திராய். உன்னுடைய வாசலுக்கே நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம். இந்த மார்கழி நீராடலுக்காக யமுனை எம்பதிக்கு செல்ல வேண்டும். ஆகையினாலே நீ எழுந்து வர வேண்டும். இனித்தான் எழுந்திராய். இதென்ன பேருறக்கம்? இது என்னம்மா இப்படி உறங்குகிறாயே? பெரிய உறக்கமாக இருக்கிறதே. இப்படி உறங்கிக் கொண்டிருந்தால் இது தகாது. அனைத்தில்லத்தாரும் அறிந்து எல்லோரும் வந்து சேர்ந்திருக்கிறோம். நீயும் எழுந்து வர வேண்டும். நீயும் எங்களுடைய இந்த கோஷ்டியில் அன்வைத்தாயே ஆனால், எங்களுடைய கோஷ்டியில் குழாத்தில் சேர்ந்தாயே ஆனால் இது மிக நன்றாக இருக்கும். கண்ணன் புகழையும் ராமன் புகழையும் நாங்கள் ஒரு சேர பாட முடியும். நீயும் வர வேண்டும் என்று சொல்லி உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோபிகையை, தோழியை எழுப்புகிறார் போலே இந்த பாசுரமானது அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தில் மிக சிறந்த விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கீழே பனிக்கடல், பால்கடல், தலைக்கு மேலே பனிக்கடல், மனதிலே பக்தி கடல், மால்கடல் என்று 3 வெள்ளத்திலே தத்தளிக்கிறவர்கள் அந்த எம்பெருமாளுடைய நாமத்தை சொல்லி தப்பித்து கொள்ளலாம் என்கின்றதான உயர்ந்த விஷயம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி, நாளைய தினமும் இதே நேரத்தில் நாம் மறுபடியும் இந்த திருப்பாவையினுடைய விளக்க உரையை அனுபவிப்பதற்காக ஒன்று கூடுவோம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம்.
ஜெய் ஹிந்த்.